எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இது நம்மோடு வழக்கறிஞரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சுப்ரத்தன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். சார், இந்த விஜய் அரசியல் வருகையொட்டி நிறைய கருத்துக்கள் பேசப்பட்டு வருகின்றன. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விஜய் விமர்சிக்காதது ஏன்? அதற்கு பிறகு கூட்டணி வரவங்க கிட்ட அதிகார பங்கீடு நாங்க கொடுப்போம் அப்படின்னு விஜய் பேசியது. சமீபத்துல திருமாவளவன் அவர்களை விஜய் ஒரே மேடையில் சந்திக்க போகிறார் அப்படின்ற வந்திருக்கக்கூடிய செய்தி தமிழ்நாடு அரசியல்ல நிறைய பேசு பொருட்களை கிளப்பி இருக்கிறது. நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல என்ன மாதிரி தாக்கம் ஏற்படும்? விஜய் அரசியல் வருகை பொதுவான அரசியல்ல என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்? முதற்கட்ட பார்வை. முதல்ல உங்களுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி எங்களுடைய அறிவுலக ஆசான், தத்துவ ஆசான் தந்தை அண்ணா அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு பொன்மொழியை சொல்வார்கள். தன்னை அறிவான் தரணியை ஆழ்வான் என்று சொல்வார். எங்களுடைய தத்துவ ஆசான் அறிவுலக மேதை பேரறிஞர் தந்தை அண்ணா அவர்கள் சொல்வார், தன்னை அறிவான் தரணியை ஆழ்வான் என்று சொல்வார்கள். எனவே முதலில் பொது வாழ்க்கைக்கு வரக்கூடியவர்கள் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும். தன்னுடைய உயரம் என்ன, தான் பொது வாழ்க்கைக்கு எந்த வகையில் பொருத்தமானவர், பொது வாழ்க்கைக்கு வருவதற்கு என்னென்ன தகுதியை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம், அப்பேற்பட்ட வளர்த்து கொண்ட தகுதியை மக்கள் பயன்படக்கூடிய வகையில பாராட்டக்கூடியவர்களே அந்த தகுதிகள் அமைந்திருக்கிறதா, அந்த தகுதிகள் மக்களால் அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிறதா என்பன போன்ற பல காரணிகளை சிந்தித்து அவர்கள் மேடை ஏற வேண்டும், பொது வாழ்க்கையில் தன்னை உட்படுத்திக் கொள்ள வேண்டும், கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும். இங்கே நீங்கள் சொன்ன நடிகர் விஜய் அவர்கள் இப்பொழுதுதான் அரசியலுக்கு முதலில் வெளியுலகிற்கு வருகிறார். இவ்வளவு காலம் விஜய் அவர் அரசியலுக்கு வரப்போகிறார் என்று அரசியல் புரட்சியாக பேசப்பட்டது. ஒரு மாநாடு நடக்க இருக்கிறது என்று 6 மாசமாக தள்ளி போய் ஒரு மாநாட்டை நடத்தினார்கள். ஆனால் மாநாட்டில் வந்த உடனேயே அவர் நேரடி முதல் அடி மாநாடு, அடுத்த அடி கோட்டைக்கு முதலமைச்சர் என்று தன் நிலை அறியாமல் அவர் பேசியிருப்பது இன்றைக்கு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக இருப்பது மட்டுமல்ல, இது ஒரு வேடிக்கையாகவும் விந்தையாகவும் தெரிகிறது. இதைத்தான் பேரறிஞர் அண்ணா சொல்வார்கள், தன்னை அறிவான் தரணியை ஆழ்வான் என்று அற்புதமாக சொல்வார்கள். இவர் தன்னை முழுவதும் அறியாமலும் அளந்து கொள்ளாமலும் வார்த்தைகளை பிரயோகப்படுத்தியிருப்பதுதான் இன்றைக்கு விமர்சனத்துக்கு ஆளாயிருக்கிறது. எங்களை பொறுத்தளவில் இந்த மீட்டிங் இந்த மாநாட்டிலேயே அண்ணாவுடைய பெயரை தமிழ்நாட்டின் அரசியலில் பயன்படுத்தப்படாத எந்த அரசியல் கட்சியும் அரசியல் கட்சி தலைவரும் பரிணாமித்ததாக வரலாறே கிடையாது. எங்களுக்கு ஒரு வைப்பதனால்தான் எங்கள் தலைவர் அண்ணாவுக்கு பேரு புகழும் இந்த உலகிற்கு தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலகவாழ் தமிழர்களுக்கும் அறிய வரும் என்ற அந்த இயக்கத்தில் நான் பேசவில்லை. இவருடைய அறியாமையை காட்டுகிறது. அண்ணாவுடைய ஆசான் என்ன தத்துவ ஆசான் பகுத்தறிவு பாடலும் தந்தை பெரியாருடைய கட்டடத்தையும் படத்தையும் வைத்திருக்கக்கூடியவர். அவருடைய நேரடி மாணவராக முதல் மாணாக்கராக பெரியார் சொன்ன தத்துவங்களை எல்லாம் முதலமைச்சராகி ஆட்சி கட்சியில் அமர்ந்து சட்டமாக்கிய பெரியாருக்கு பெருமை சேர்த்த புகழ் சேர்த்த எங்களுடைய அண்ணா அவர்கள் இவர் புறந்தொல்கிறார் என்றால் நாங்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இந்த விஜய் ஒட்டுமொத்தமாக altogether. Not even we are ready to, we are not even prepared to discuss any topic on Vijay in politics. அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. இவர் என்ன சொல்கிறார், அத்தனை தலைவர்கள் மாநாட்டு மேடையில் ஒரு 50 தலைவர்களுடைய படங்களை அவர் வைத்து மரியாதை செலுத்துகிறார். செலுத்தட்டு மரியாதைக்குரியவர்கள் தான். ஆனால் தமிழ்நாட்டு வரலாற்றில் இப்படி ஜாதிக்கு ஒரு தலைவர் தேடி பிடித்து மாநாட்டில் வைத்து அஞ்சலி செலுத்தியது இவர் எளிய சமத்துவ சமுதாயத்தை, ஜாதி மத சமய பேதமற்ற சமத்துவ சமுதாயத்தை இவர் எளிய உருவாக்கப் போகிறார். முதல் அடியே அதுதான் சொல்றேன்ல, கிரிக்கெட்ல சொல்லுவாங்க இது ஃபிட்னஸ் டெஸ்ட்ல ஃபெயிலியர் ஆயிட்டாரு அப்படி கிரிக்கெட்ல சொல்லுவாங்க. அது போல இது உங்களுக்கு ட்ரையல்ல வார்ம் அப் மேட்ச்லயே நாக் அவுட். எனவே இவரை பற்றி நாம் பெரிதாக அச்சப்படுவதற்கோ எந்த திராவிட இயக்கம் இவரை கண்டுவதற்கு அஞ்சுவதற்கோ பயப்படுவதற்கோ ஒன்றும் இல்லை. முன்னுக்கு முன்புடனாக it was all bundle of contradictions. His speech was full of contradictions. It was altogether a bundle of contradictions. ஒட்டுமொத்த முரண்பாடின் மொத்தமாக அவர்கள் பேச்சு அமைகிறது. தந்தை பெரியாரை பற்றி சொல்கிற நேரத்தில் அவர் சொல்கிறார், தந்தை பெரியாரை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆனால் அதே நேரத்தில் அவருடைய ஜாதி மதிப்பு கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக இல்லை என்கிறார்.
இது எவ்வளவு இம்மெச்சூர் காட்டுறீங்களா? தந்தை பெரியாருடைய பொது வாழ்க்கையுடைய ஆரம்பம் என்பது என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் இவர் தந்தை பெரியாருடைய அனைத்து கொள்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் யாரும் இது கடவுள் மறுப்பை மட்டும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என சொல்கிற நேரத்தில் தந்தை பெரியார் கடவுள் மறுப்பிற்காக சொன்ன காரணத்தை நான் உங்களுக்கு இங்கே சுட்டிக்காட்டி ஆக வேண்டும். கடவுள் மறுப்பு தந்தை பெரியார் பேசுகிறார். கடவுள் மறுப்பு என்பது என் தலையாய கொள்கையே அல்ல. ஜாதி ஒழிப்பே எனது பிரதான கொள்கை. நல்ல மாற்ற புரிஞ்சுக்கணும். ஜாதி ஒழிப்பே எனது பிரதான கொள்கை. ஜாதியை ஒழிக்க முற்பட்டேன், ஆனால் அது மதத்திற்கு கட்டுப்பட்டது என்றார்கள். சரி, மதத்தை ஒழிக்கலாம் என முற்பட்டேன், அது வேதங்களுக்கு முற்பட்டது என்றார்கள். சரி, வேதங்களை ஒழிக்கலாம் என முற்பட்டேன், ஆனால் அது கடவுளுக்கு கட்டுப்பட்டது என்றார்கள். நல்லா புரியுங்க. வேதம் சரி, வேதங்களை ஒழிக்கலாம் என முற்பட்டேன், அது கடவுளுக்கு கட்டுப்பட்டது என்றார்கள். எனவே ஜாதி எனும் மரத்தில் கிளைகள் வெட்டினால் அது மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டே இருக்கு என்பதால் ஜாதியின் ஆணிவரான கடவுள் நம்பிக்கையை ஒழிக்க போராடுகிறேன். ஜாதியை ஒழிக்க புறப்பட்டவர் ஜாதி எங்கே மண்டி கிடக்கிறது, யார் காலடியில் மண்டி கிடக்கிறது என்று சிந்திக்கிற நேரத்தில் கடவுளின் பெயரா, சாஸ்திரத்தின் பெயரா, சம்பிரதாயங்கள் பெயரால் எழுதப்பட்ட சாஸ்திரம், சம்பிரதாயங்கள் அத்தனையும், புராணங்கள் அத்தனையும் கடவுளை முன்னிலைப்படுத்தி இவர்கள் செய்யக்கூடிய அத்தனை அக்கிரம மனிதனுடைய பாகுபாடை பிரித்து ஒப்புவித்து மனிதனுடைய பிளவை உருவாக்கி ஜாதி என்பதை கடவுளுடைய காலடியில் வைத்து அதன் பெயரால் மனிதன் பாகுபடுத்தப்படுகிறான், இழிவுபடுத்தப்படுகிறான். எனவே அந்த இழிவு நிலைக்கு நான் முடிவு வெட்டுவதற்குத்தான் கடவுள் நம்பிக்கையை ஒழிக்க கடவுளை ஒழிக்க போராடுகிறேன் என்று சொல்லவில்லை, கடவுள் நம்பிக்கையை ஒழிக்க நான் போராடுகிறேன் என்று அற்புதமான கருத்தை அறிவுலக நம்முடைய ஒரு சாக்ரட்டிஸ் என்று வர்ணிக்கப்படுகிற, அறிவுலகின் சாக்ரட்டிஸ் என்று வர்ணிக்கப்படுகின்ற நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் அற்புதமான விளக்கத்தை சொல்லி, எனவே கடவுளுக்கு எனக்கும் வேற எந்த நேரடி பகையும் இல்லை என தெளிவுபடுத்தி இருக்கிறார். அப்படி இந்த ஜாதிய பாகுபாட்டிற்கு அடிப்படை காரணம் கடவுளின் பெயரை துஷ்பிரயோகம் செய்வதுதான். எனவேதான் நான் கடவுள் மறுப்பு கொள்கையை முன்வைத்திருக்கிறேன் என்று தந்தை பெரியார் அவர்கள் சொன்னதை ஒரு உள்வாங்கிக் கொள்ளாமல் ஒன்று படித்திருக்க வேண்டும், அடுத்து பெரிய கருத்துக்களை பற்றி, தத்துவங்களை பற்றி பேசுகிற பொழுது படித்த அனுபவசாலிகள் கேட்டு தெரிவிக்க வேண்டும். இரண்டும் இல்லாமல் இவர் நான் தந்தை பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை ஒதுக்கி வைத்துவிட்டு நான் மற்ற புரட்சி கருத்துக்கள் எல்லாம், சமூக சீர்திருத்த கருத்துக்கள் முன்னெடுக்கிறேன் என்று சொன்னால் சமூக சீர்திருத்தத்துக்கு துவக்கமே ஜாதி மறுப்பு தான். எனவே அப்படி என்றால் நீங்கள் கடவுள் மறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஜாதி மறுப்பை நீங்கள் ஆதரித்தீர்கள் என்று அர்த்தம். தனி விஜய் அவர்களை மறந்துவிட வேணாம். எனவே இப்படி புரிதலே இல்லாமல் நீங்கள் போட்டிக்கு செல்ல முற்படுவது வேடிக்கை, இந்தையிலும் இது மார்க்கரி இன் ரீசன்ட் பாலிடிக்ஸ். இது ஒரு கேள்வி கூட்டாக ஆகிவிட்டது உங்களுடைய பேச்சு. அடுத்து அவர் வருகிறார் மாற்றல். பிறகு பிறந்த அண்ணாவுடைய கட்டவுட் வைக்கப்படவில்லை, 60க்கு மேற்பட்ட படங்கள் வைத்து அஞ்சலி செலுத்திய அதன் கூட பிறகு அண்ணாவுடைய படம் வைக்கப்படவில்லை. மாநாடு நடந்ததோ பிறகு பிறந்தகை தமிழ்தாய் தலைவரின் பிறகு பிறந்தகை அன்றாவை ஈன்றெடுத்த காந்திக்கு அருகில் மாநாடு நடக்கிறது. அதை கூட புரிந்து கொள்ளாமல் ஓகே, அது உங்களுடைய விருப்பம். நான் ஆரம்பத்திலே சொல்லிவிட்டு நீ முன்னிலைப்படுத்தித்தான் எங்கள் அறிவுலக ஆசான், எங்களுடைய தத்துவாசான் அண்ணா உலகிற்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அடுத்து என்ன சொல்கிறார், நாங்கள் பேரவை பிறந்தகை அண்ணா தந்தை பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஆனால் பிறகு அண்ணா அவர்கள் சொன்ன நம்முடைய ஒன்றே ஒருவனே தேவன் என்ற அந்த தத்துவத்தை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்கிற பொழுது அண்ணாவுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொள்ள முற்படுகிற நீ அவருடைய படத்தை வைத்து மரியாதை செலுத்திருக்க வேண்டாமா? அவருடைய கட்டவட்டை வைத்திருக்க வேண்டாமா? அதை விதித்து விட்டு அந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று பேரவை அண்ணா சொல்வது கடவுளை குறிப்பது இல்லை, அவர் இயற்கை குறிக்கிறார். இதோ டாக்டர் கலைஞர் அவர்களே கேள்வி கேட்கப்படுகிறது. அறிஞர் அண்ணா அவர்கள் தெரிவித்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதுதான் உங்கள் கொள்கை, அந்த ஒருவன் யார் என்று கலைஞரிடம் கேட்கப்படுகிறது. அதன் கலைஞர் சொல்கிறார், அந்த ஒருவன் தான் இயற்கை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று இந்த கருத்தை சொல்வதற்கு முன்பு திருமூலர் தெரிவித்த கருத்து தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பதாகும். தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் இல்லவே இல்லை,
கடவுளை நம்புகிறவன் காட்டு மிராண்டி என்றெல்லாம் மிகவும் கடுமையாக சொல்லும் போது அண்ணா அவர்கள் அவருக்கே உரிய மென்மையான பாணியில் இயற்கைதான் கடவுள் என்று நீங்கள் சொல்லு ஒன்றே ஒரு தேவன் என்பதை இயற்கை என பொருள்படுத்தித்தான் அந்த வாசகத்தை அவர் பயன்படுத்தினார் என்று மிக தெளிவான விளக்கத்தை முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்களும் சொல்லியிருக்கிறார். இதுதான் வரலாறு. எதையுமே தெரிந்து கொள்ளாமல் அறிந்து கொள்ளாமல் இவர் அடுத்து சொல்கிறார், அண்ணாவை போல் பாருங்க, அண்ணாவை போல் அண்ணா இப்படி தம்பிக்கு என்று கடிதம் எழுதி சகோதர பாசத்தை ஊட்டி வளர்த்தாரோ அதுபோல் நாமெல்லாம் சகோதர பாசத்தோடு வளர்வோம், கோட்டைக்கு செல்வோம் என்கிறார். என்ன வேடிக்கை மாத்தல்! முழுக்க அண்ணாவுடைய பணத்தை பலருக்கு அஞ்சலி செலுத்தி விட்டு புறக்கணிக்கப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர், வணங்க முதல் தந்தை பெரியாருக்கு அடித்து வணங்கப்பட்டிருக்க வேண்டிய மாபெரும் தலைவர் அண்ணா, அவரை புறக்கணித்து விட்டு பெயருக்கு கூட அவருடைய படத்தை அஞ்சலி செலுத்துகிற இடத்தில் கூட வைக்காமல் நான் அண்ணா பாருங்க, அண்ணா சொன்ன அந்த சகோதர பாசத்தை டியர் பிரதர் என்று ஆங்கிலத்தில் சொல்வாரு, தம்பிக்கு கடிதம் இருந்தாரு, அந்த சகோதர பாசத்தோடு நாம் எல்லாம் இணைந்து பணியாற்றி கோட்டைக்கு சொல்லுவேன். திரு விஜய் அவர்களே, ஒரு கனவிலும் கூட நீங்க கனவிலும் கூட கோட்டைக்கு சொல்வதாக உங்களுக்கு கனவு வராது. அதை மட்டும் நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள். எனவே தமிழ்நாட்டு வரலாற்றில் உடனே திருமாவளவன் அண்ணன் அவர்கள் முதலடி மாநாடு, அடுத்தடி கோட்டை, என்ன இது ஏதாச்சும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எம்ஜிஆருடைய ஓட்டுக்கள்லாம் விஜய்க்கு போகன்றாலே அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, நான் வரலைங்க. எம்ஜிஆருடைய ஓட்டுகள் எப்படி விஜய்க்கு போகும்? எம்ஜிஆருடைய ஓட்டுகள் ஒரு நாள் விஜய்க்கு போகாது. நீங்க ஒரு மாநாடு கோட்டைக்கு போறாங்க, திராவிட இயக்கத்தோட வரலாறு தெரியுமா? முதல்ல நான் பிராமின் மூவ்மெண்ட்ல ஆரம்பிக்குது. அடுத்து உங்களுக்கு சுயமரியாதை இயக்கம், அடுத்தது தென்னிந்திய 1917 காலகட்டத்தில் தென்னிந்திய நல உரிமை சங்கம், 1921 நீதி கட்சியுடைய தலைவராக தந்தை பெரியார், பிறகு அங்கேயும் பிராமணர்கள் ஆதிக்கம், முற்பட்ட சமூகங்கள் ஆதிக்கம் இருக்கிறது. 1944 திராவிடர் கழகம், 1949 தந்தை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 1949 கட்சியிலிருந்து 67 தான் ஆட்சியை பிடிக்கிறார். 18 ஆண்டு காலத்திற்கு பிறகு எங்க துவக்கம் எங்கே ஆரம்பிக்கிறது? 1917 தோன்றுகிறது திராவிட இயக்கத்துடைய வரலாறு. அதற்கு பிறகு 72 இப்ப 70 நூற்றாண்டு கால சுதந்திர இயக்கத்தின் நூற்றாண்டு கால வரலாற்றை கொண்ட இயக்கம் மக்களுடைய பிரச்சனைகள் அணுகி சமூக பிரச்சனைகளை தீர்த்து வைத்து தந்தை பெரியார் சொன்னபடி நம்முடைய கருத்துக்களை எல்லாம், நம்முடைய சித்தாந்தங்களை எல்லாம் நாம் எடுத்து வைக்கக்கூடிய மாதம் எல்லாம் சட்டமாகும் வேண்டும் என்றால் அரசில் பங்கேற்க வேண்டும் என்று நம்ம 49 திராவிட முன்னேற்ற கழகத்தை வேற அண்ணா துவக்கி ஆட்சியை பிடித்து இன்றைக்கு 50 ஆண்டு காலம் திராவிட இயக்கங்களுடைய ஆட்சியும் தான் இந்திய துணைக்கண்டத்திலே இன்றைக்கு தமிழ்நாடு கல்வியில் முதலிடம், மருத்துவத்தில் முதலிடம், அடிப்படை வசதிகளில் முதலிடம், கிராம சாலைகளில் முன்னெடுப்பில் முதலிடம், பஸ் போக்குவரத்தில் முன்னெடுப்பு, இப்படி அடிப்படை வசதிகள் அனைத்து தீர்த்து வைக்கப்பட்டு இன்றைக்கு வேலை நாடுகளுக்கு இணையாக இன்றைக்கு கம்ப்யூட்டர்லையும் மற்ற துறைகளிலும் தொழிற்துறையிலும் மின்னுகிறது என்றால் திராவிட இயக்கம் செய்திருக்கக்கூடிய பணி. எனவே திராவிட அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், எந்த கட்சியின் ஓட்டையும் திரு விஜய் அவர்கள் பிரிக்கவே முடியாது. இட்ஸ் a fabricated story, unbelievable fabricated story being narrated by சில திராவிட இயக்கத்திற்கு எதிராக இந்த 75 ஆண்டு காலமாக போர் தொடுத்து வரக்கூடிய சில அந்த சக்திகள், ஆதிக்க சக்திகள், அவர்கள் தொடுத்திருக்கக்கூடிய அந்த சட்ட அமைச்சர் நல்வதி அவர்கள் சொன்னதை போல இன்றைக்கு அந்த ஆதிக்க சக்திகளுடைய சீக்கியமாக விஜய் கிளம்பி இருக்கிறார். எனவே அவர் திராவிட இயக்க உணர்வாளர்கள் அத்தனை பேர் உணர்ந்து இருக்கிறோம். திமுக வாக்குகளையும் எடுக்க முடியாது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளையும் அவர் ஒருபோதும் எடுக்க முடியாது. இந்த மாநாட்டில் அவருடைய பேச்சு, அவருடைய செயல்பாடு, முதுநிச்சயற்ற தன்னை வெளிப்படுத்தியது போன்றவற்றின் காரணமாக அவர் ஏதோ இந்த மாநாடு இருந்தா வந்து ஒரு எதிர்பார்ப்பினால் நாடு முழுவதும் உள்ள அவருடைய ரசிகர்கள் வேடிக்கையாக சென்றவர்கள் என்று சில பல லட்சம் பேர்களை சேர்த்திருக்கலாமே தவிர அதை பார்த்தவர்கள் சரி, அந்த நிகழ்ச்சியை வீடியோ தொலைக்காட்சியில் பார்த்தவர்கள் சரி, பத்திரிகைகளில் பார்த்தவர்கள் சரி, இவ்வளவுதான் இந்த பையனோட சரக்கா அப்படி என்று அது ஒரு விமர்சனத்துக்கு ஆளாக்கிறது மட்டுமல்ல, இது சரிப்பட்டு வராது. அதைத்தான் நான் சொன்னேன். எனவே he was not included in the main team
to play பொலிட்டிக்கல் கேம் இந்த அரீனா ஆஃப் தமிழ்நாடு பாலிடிக்ஸ். எனவே இந்த ஓட்டு அதிமுக ஓட்டெல்லாம் அப்படி அவ்வளவு எளிதா இந்த அதிமுக தொண்டன்லாம் சார் ஒண்ணு திராவிட பெரியார் பெரிய அண்ணா, டாக்டர் கலைஞர், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர், புரட்சித்தலைவர் அம்மா, இப்பொழுது இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அண்ணன் இபிஎஸ் என்று இந்த இப்பொழுது இன்றைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தலைவர் ஸ்டாலின், இப்படி துணை முதல்வர், இப்படி நாங்கள் அது எங்களுக்கு சகோதர கருத்து வேறுபாடுகள் இருக்கலாமே தவிர மூன்றாவது நபரை எங்களுடைய நான் சொன்னேனே இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்திலிருந்து உருவாகி வந்த இந்த வரலாற்று பின்னணியில் வளர்ந்த நாங்கள் திராவிட இயக்க சித்தாந்தவாதிகள் எங்களுக்கும் கருத்து முழுவாதல் இருக்குமே தவிர மூன்றாவது நபருக்கு இடம் கொடுத்து விட மாட்டோம். எனவே விஜய் எங்களுடைய திராவிட இயக்க ஓட்டு எல்லளவோ முனையளவோ பிரிக்க முடியாது. நேற்று பெய்த மழையில் இன்று முளைக்கும் கால உடனடியாக நான் கோட்டைக்கு போவேன். அதிகாரத்தில் பங்கு, அமைச்சரவையில் பங்கு, ஆட்சியில் பங்கு என்று ஏதோ இவருக்கு வந்து although it is a foregone conclusion that next government is going to be Vijay's, he has announced the formation of his government. சொல்லுவீங்க அடுத்த ஆட்சி இவருக்கு தான் என்று ஆளுநர் மாளிகைக்கு அந்த தேர்தல் ஆணையத்திலிருந்து தற்சார்புகள் அனுப்பப்பட்டு பொறுப்பேற்ற நாள் மட்டும்தான் குறிக்கப்படாமல் இருப்பதை போல ஆட்சியில் தன்னுடைய அமைச்சரவையிலிருந்து ஆட்சி அமைப்பு எப்படி இருக்கும் என்று கற்பனை உலகில் ரெக்கை கட்டி இவர் பறந்தது இன்றைக்கு தமிழ்நாட்டில் வினோதமாக அல்ல, வேடிக்கையாக மட்டுமல்ல, ஒரு கேலி பொருளாக பார்க்கப்படுகிறது. இவரெல்லாம் எந்த தாக்கத்தையும் உருவாக்க முடியாது தமிழ்நாடு அரசியல். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணிக்கு போகுமா? இப்ப 6ஆம் தேதி அவர்கள் ஒரே மேடையில விஜயும் திருமாவளவனும் சந்திக்கிறதாக செய்திகள் வந்து கொண்டு இருக்கின்றன. அதை எப்படி பாக்குறீங்க? திமுக கூட்டணி பிரேக் ஆகும் அப்படின்னு திமுக கூட்டணி ஒரு பொழுது இது பிரேக் ஆகாது. அவங்க வந்து மிக தெளிவாக உறுதியோடு திரு விஜய் அவர்களுடைய மாநாடு முடிந்த மறுநாள் தொடர்ந்து பேட்டி கொடுத்தவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான் அவருடைய வார்த்தைக்கு வார்த்தை. ஏன்னா திருமாவளவன் அண்ணன் அவர்கள் வந்து ஒரு கொள்கை முழக்கம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆரம்பித்த நாளில் இருந்து அண்ணன் திருமா அவர்கள் சொல்லி வரக்கூடிய கொள்கை முழக்கம் என்பது அதிகாரத்திலும் பங்கு, ஆட்சியிலும் பங்கு என்பதுதான். காரணம் என்ன, அவர் வந்து ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்களுடைய ஒரு தலைவனாக அவருடைய குரலை பிரதிபலிக்கிறார். எனவே நசுக்கப்பட்ட சமுதாயம் மேலெழ வேண்டும் என்றால் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பது அவருடைய சித்தாந்த அவருடைய கொள்கை. அதை வலியுறுத்தி வருகிறார். இவர் அந்த அங்கு முதல் கூட்டத்திலேயே திரு விஜய் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் அதிகாரத்தில் பங்கு, ஆட்சியில் பங்கு என்று சொன்னது, அதை திரு அண்ணன் திருமாவளவன் வலியுறுத்தி வரக்கூடிய இந்த கருத்தை அவர் ஏதோ கோடிட்டு காட்டி திரும்ப திரும்ப சொல்வதால் நான் இந்த கருத்தால் ஈர்க்கப்பட்டு உடனடியாக அங்கே சென்று விடுவேன் என்று இந்த தம்பி தப்பு கணக்கு போட்டு விட்டார். எனவே முதலடி மாநாடு, முதலடி பொதுக்கூட்டம், அடுத்தடி கோட்டை என்பது இது கனவிலும் நடக்காத ஒரு காரியம். எனவே வந்து இது ஏற்புடையதல்ல. இவர் வந்து நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு தமிழ்நாட்டு அரசியலில் என்று மிக தெளிவாக அவர்களுக்கு அரசியல் பாடத்தை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தொடர்ந்து மூன்று நாட்களாக நீங்க தொலைக்காட்சியின் வாயிலாக, செய்தி ஊடகங்களின் வாயிலாக அவருக்கு அரசியல் பாலபாடம் நடத்தி வருகிறார். எனவே ஒருபோதும் அவர் வந்து நிச்சயமாக, ஏன்னா திருமாவளவனுடைய அரசியல் வாழ்க்கை இந்த சென்னை சட்டக்கல்லூரியில் நாங்கள் படிக்கிற பொழுது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் எனக்கு ஓராண்டு சீனியர். அவங்க வந்து சட்டக்கல்லூரி, நாங்க கெல்லிஸ் ஹாஸ்டல்ல இருக்கப்ப அந்த சம்புல தான் குளிப்போம். அப்ப அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாணவர் அணியில் இருந்தார். அவர் குளிக்கிற நேரத்துல 10-50 பேர் வாழ்வியல தண்ணி ஊற்றி குளிக்கிறப்ப அரசியல் பாடம் நடத்துவதை போல திராவிட இயக்க சித்தாந்தங்களை, தந்தை பெரியாருடைய கொள்கைகளை, பிறகு அண்ணாவுடைய சித்தாந்தங்களை, அன்றைக்கு அவர் தலைவராக இருக்கின்ற கலைஞருடைய சித்தாந்தங்களை பேசுவார். எங்களை போன்றவர்கள் நாங்கள் அன்றைக்கு மாணவர் அணியில் இருந்தவர்கள், நாங்கள் எங்களுக்கு தெரிந்த கருத்துக்களை பேசிக் கொண்டு இருப்போம். எனவே பிறகு பிற்காலத்தில் ஒரு தலித் பேண்டர்ஸ் என்பது அந்த அமைப்பு மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் மாவீரன் அன்னை மலைச்சாமி அவர்கள் துவங்கிய அமைப்பு. அந்த மலைச்சாமியுடைய தம்பி திரு விஜயன் நாங்கள் எல்லாம் அந்த திருமாவளவனுடைய ஜூனியர் சார்ந்த காரணத்தினால எங்களுக்கு பழக்கம். திடீரென திரு மலைச்சாமி அவர்கள் மரணம் அடைந்து விட்ட காரணத்தினால், 36 வயதில் எல்லாம் மரணம் அடைந்து விட்ட காரணத்தினால்
அந்த ஆசிரியர் திராவிட கழக தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் மதுரை அவனியாபுரத்தில் வந்து மாவட்ட மலைச்சாமி அவர்களுடைய படை திறப்பலாக வந்த பொழுது திரு மலைச்சாமி அவர்கள் வீரத்தோடு தீரத்தோடு தலித் பேந்தர்ஸ் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் மரணத்தினால் செயல்பாடு முடங்கிவிடக்கூடாது, யாரோ இதில் ஒரு முன்வர வேண்டும் என்று வைத்த கோரிக்கையை அங்கே மேடையிலே பார்வையாக இருந்த திருமாவளவன் ஏற்றுக்கொண்டு இதோ நான் இருக்கிறேன் என்று தோன்றாத்துணையாக எழுந்து மேடைக்கு சென்று அண்ணன் மலைச்சாமி அவர்கள் விட்டு சென்ற இந்த தலித் வேந்தர் தாழ்த்தப்பட்ட நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியல மக்களுக்காக பாடுபட உருவாக்கிய இந்த முதல் இயக்கமான இந்த இயக்கத்தை நான் எடுத்து நடத்துகிறேன் என்று அன்றைக்கு அரசின் வேலையில் இருந்தவர் வேலையை உதவி தள்ளிவிட்டு அந்த இடத்திலேயே அந்த பொறுப்பை ஏற்ற ஒரு தியாகத்துக்கு சொந்தக்காரர் அண்ணன் திருமாவளவன். அவருடைய அரசியல் நெறிய அரசியல் வாழ்க்கை வட மாவட்டங்களில் ஜாதிய பிரச்சனை, அவர் சார்ந்திருக்கிற சமுதாயமும் இன்னொரு மேட்டுக்குடி சமுதாயம் வன்னியர் சமுதாயமும் இருவேறு போக்குடைய சமுதாயங்கள். ஆனால் அந்த சமுதாயங்களுக்குள் மோதல் இல்லாத அளவுக்கு ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடியவர்களே ஒரு தெளிவான சமூக அரசியலை செய்து வரக்கூடிய அண்ணன் திருமாவளவனுடைய தியாகத்தை எல்லாம் இவர் ஆட்சியின் பங்கு அதிகாரத்தின் பங்கு என்று ஒரு வார்த்தையை சொல்லி நேற்றைக்கு அரசியலில் காலடி வைத்த அண்ணன் திரு விஜய் அவர்கள்லாம் அவரை அப்படி ஒரு மயக்க மருந்து கொடுத்து அவரை எல்லாம் ஏமாற்றிவிட முடியாது. காரணம் அவருக்கென்று ஒரு அரசியல் பின்னணி இருக்கிறது, ஒரு வரலாறு இருக்கிறது, தியாகம் இருக்கிறது. எனவே யாரை மதிக்க வேண்டுமோ அவர்கள் தலைமை அவர் மதிப்பார். இன்றைக்கு அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய தலைமை திராவிட மாடல் அரசுடைய முதலமைச்சர் ஸ்டாலின். அதில் நிச்சயமா எங்களுக்கு தெரிஞ்சது திமுக கூட்டணி உடைவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஏன்னா மறுநாள் எல்லா கட்சியும் காங்கிரஸ் உட்பட அத்தனை கட்சிகளும் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி விட்டன. குறிப்பாக அண்ணன் திரும்ப அவர்கள் முதல்வரவே சந்தித்து வந்து விட்டார். எனவே திரு விஜயுடைய கனவு என்பது பகல் கனவு தான். அவர் கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருந்தாலும் அந்த மாநாட்டை அவருடைய பேச்சின் காரணமாக முன்னாக பேசினது தன்னை அதான் சொன்னீங்களே லார்ஜர் லைட் சைஸ்ன்னு சொன்னல இருக்கிற லார்ஜர் லைட் சைஸ் இருக்கிறத விட பூராகரமா காட்டுறது. அப்படி இன்றைக்கு முதலடி மாநாடு விக்கிரவாண்டி அடுத்தடி புனித ஜார்ஜ் கோட்டை என்று சொன்னது இவர் பேசியது இவருடைய அரசியல் அறியாமையையும் இவர் அரசியலில் எந்த அளவு அதிகாரத்துக்கு ஏங்கி திரிகிறார் என்பதையும் காட்டுகிறது. 75 ஆண்டு காலம் 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் திராவிட இயக்க ஆட்சியில் நாங்கள் சாதிக்காதது இல்லை. மக்களுடைய அத்தனை வரையும் திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் we have been providing welfare government to the fullest satisfaction of the people of தமிழ்நாடு. எனவே மக்கள் திராவிட இயக்கங்களின் மீது முழு நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். எனவே இவர்களை போன்ற சிறுவர்கள் எல்லாம் நுழைந்து எந்த குழப்பத்தையும் யாரையும் ஏமாற்றி எந்த குழப்பத்தையும் உருவாக்க முடியாது. he cannot even form a formidable alliance. பாசிசம் அவங்க பாசிசம் நீங்க என்ன பாயாசமானு பேசினது சரி, இதை விட ஒரு பைத்தியகரத்தனமான பேச்சு எதுவுமே இருக்க முடியாதுங்க. மார்ஷல் பாசிசம்ங்கிறது எவ்வளவு கொடுமையான சித்தாந்தங்க. அதாவது எந்த காரணம் இன்றி மனிதனை தன் கருத்தை இருக்கக்கூடிய மனிதனை படுகொலை செய்வது, கில்லட்டின் என்ற எந்திரத்தை வைத்து படுகொலை செய்வதுதான் பாசிசம். அதாவது உங்களுக்கு சர்வாதிகாரத்தினுடைய மூர்க்கத்தனம், தன்னுடைய கொள்கைகளை, அதாவது ஜெர்மனியில ஹிட்லர் தன்னுடைய சித்தாந்தங்களை எதிர்த்த யூதர்களை லட்சக்கணக்கானவர்களை கொன்று குவித்த அந்த சித்தாந்தத்திற்கு பேர் தான் பாசிசம். கோயம்பல்ஸ் என்று தன்னுடைய தன்னுடைய பொய்யான கருத்துக்களை எல்லாம் பரப்புவதற்கு ஒரு அமைப்பை உருவாக்கி மக்களை ஏமாற்ற முனைந்து அதில் ஏமாறாத மக்களை விழிப்புணர்வு பெரியார் எப்படி நமக்கு விழிப்புணர்வு ஊட்டி பிறகு அண்ணா விழிப்புணர்வு ஊட்டி இன்றைக்கு நாமெல்லாம் பகுத்தறிவை பயன்படுத்துகிறோமோ அப்படி பகுத்தறிவோடு அவனுடைய ஹிட்லருடைய கருத்தை ஏற்க மதித்த அந்த மனிதர்களை எல்லாம் கொண்டு குவித்த ஒரு சித்தாந்தத்துக்கு பேர் தான் பாசிசம். அதவேதான் இத்தாலியில் முசோலினி செய்தார். அந்த காலகட்டத்தில் ஐரோப்பிய நாடுகள் பல கொடுங்கோலர்கள் உருவானார்கள். அந்த கொடுங்கோன்மையான பாசிசத்தை சர்வசாதாரணமாக மனித இனத்தை ஜெனோசைடு, ஹியூமன் ஜெனோசைடு என்று சொல்லக்கூடிய அந்த தியரியை ஏற்றுக்கொள்வதை போல, பாசிசத்தை ஏற்றுக்கொள்வதை போல அந்த தொழில் பேசிவிட்டு நீங்க பண்றது மட்டும் என்ன பாயாசமா என்று கேட்டிருக்கிறார் என்றால் இதை விட வெட்கக்கேடு ஒன்றுமே கிடையாது. விஜயே இந்த தமிழ் விஜயே நாளைக்கு சட்டமன்ற தேர்தலில் அவர் ஒருவேளை நின்றால் அவர் வெற்றியே கேள்விக்குறியானது என்பதுடன் இந்த கருத்துக்களை தெரியப்படுத்தி நான் நிறைவு செய்கிறேன். மார்ஷல் சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே ரொம்ப நன்றிங்க சார்.